இலக்கணம் மாறுதோ இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ இதுவரை நடித்தது அது என்ன வேடம் இது என்ன பாடம் இதுவரை நடித்தது அது என்ன வேடம் இது என்ன பாடம் இலக்கணம் மாறுதோ கல்லான முல்லை இன்றென்ன வாசம் காற்றான ராகம் ஏன் இந்த கானம் வெண்மேகம் அன்று கார்மேகம் இன்று யார் சொல்லி தந்தார் மழைக்காலம் என்று மன்மதன் என்பவன் கண் திறந்தானோ பெண்மை தந்தானோ இலக்கணம் மாறுதோ தள்ளாடும் பிள்ளை உள்ளமும் வெள்ளை தாலாட்டு பாட ஆதாரம் இல்லை தெய்வங்கள் எல்லாம் உனக்காக பாடும் பாடாமல் போனால் எது தெய்வமாகும் மறுபடி திறக்கும் உனக்கொரு பாதை உரைப்பது கீதை மணி ஓசை என்ன இடி ஓசை என்ன எது வந்த போதும் நீ கேட்டதில்லை நிழலாக வந்து அருள் செய்யும் தெய்வம் நிஜமாக வந்து என்னை காக்க கண்டே நீ எது நான் எது ஏன் இந்த சொந்தம் பூர்வ ஜென்ம பந்தம்
நான் கோலத்தை தாண்டி வரல, செவிலியர் குதிச்சுதான் வந்தேன். எல்லா தில்லுமுள்ளும் உங்களுக்கு பழக்கமாச்சே. கல்யாண வீட்லயும் கருமாதிக்கு போன இடத்துலயும் விரோதத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் வந்தது கல்யாண விஷயமா தான். என் கல்யாணம் நாளைக்கு நிச்சயதார்த்தம். என் சார்புல நீங்களும் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். பொண்ணு யாரு? யாரோ ஒருத்தி பிறந்திருக்கணுமே. யாரையும் எப்படி செஞ்சுக்கிறீங்க? சில வருஷம் என்னாச்சு? அதான் ஒரு வழியா செட்டில் பண்ணி வச்சிருக்கேன். மறுபடியும் ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? மறந்துடுங்க ப்ளீஸ். உங்களுக்கு வெக்கமல்ல? மனுஷ பிறவியா இருந்தா இப்படி செய்ய மாட்டாங்க. ஐயோ நல்லா சொல்லுங்க. மனுஷ பிறவியா இருந்தா இப்படி செய்யவே மாட்டாங்க. ஆம்பளைங்கிற ஆணவம். ரைட் யூ ஆர். பெண்களுடைய வாழ்க்கை எப்படியான உங்களுக்கு என்ன? அதானே எனக்கு என்ன. அது சரி, நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஏன் ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருது? வழிக்கு விழுந்த பெண்களுக்கு எல்லாம் நீங்க என்ன வக்காலத்தா? அப்படி இருந்தா திலகத்து வீட்டுல இருந்தா தோத்திருக்க மாட்டீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல, அதான் உங்களுக்கு ஆத்திரம். நீங்க இந்த மனசார காதலிச்சீங்க, அதான் உங்களுக்கு கோபம். நீங்க மேல ஆசைப்பட்டீங்க, அதான் உங்களுக்கு எரிச்சல். I know you love me. No, I hate you. இந்து, இனிமேலும் மூடி மறைக்க முடியாது. நீ சஞ்சீவியை நேசிக்கிற? ஒரு காலம் இல்ல. ஏன் பொய் சொல்ற? எனக்கு அவர் கண்டாலே வெறுப்பு. வெறுக்கிறது உண்மையா இருந்தா அவன் போட்டோவை கேலண்டருக்கு பின்னால ஏன் ஒட்டி வச்சிருக்க? ஏன் ஒட்டி வச்சிருக்க? அவர் அவமதிக்கணுங்கிறதுக்காக போட்டோவை கிழிச்சேன். நான் அவமதிக்கிற விஷயங்கள் அடிக்கடி நினைச்சு பாக்குறதுல எனக்கு ஒரு ஆனந்தம். அதுக்காக ஒட்டி வச்சேன். இப்பவும் நீ உண்மை ஒத்துக்க மாட்டேல்ல? இந்து, நீ சஞ்சீவை நேசிக்கிறது ஒத்துக்கோ. நான் திலகத்துக்கு செஞ்ச அநீதியை ஒத்துக்கிறேன். ஏ சிந்து, திரைய வேலை கட்டி வெளியே வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம ரெண்டு பேருக்கும். சஞ்சீவி, யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த என் தங்கச்சி உன்னை உள்ளூர நேசிக்கிறான்னு தெரிஞ்ச நேரத்திலேயே என் கௌரவம், என் சுயநலம் எல்லாத்தையுமே தூக்கி எறிய தயாராயிட்டேன். சஞ்சீவி, எனக்காக இல்லைனாலும் உன்னை மனசார நேசிக்கிறேன் தங்கச்சிக்காக உன் கல்யாண ஏற்பாடு உடனே நிறுத்த. நல்லா இருக்குப்பா. அதை நிறுத்திட்டு என்ன வெறுக்கிறவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? சரி, இப்பவாது என்ன விரும்புறேன்னு உன் தங்கச்சியை சொல்லுப்பா. நான் அப்படி சொல்வேன் எதிர்பார்த்தா நீங்க எல்லாம் முட்டாள்கள். இந்த ஆம்பளைங்க அத்தனை பேருமே வேட்டதாரிகள் எனக்கு புரிஞ்சு போச்சு. சலம், இப்ப அவரை மட்டும் இல்ல, உன்னை சேர்த்து நான் இருக்கிறேன். இந்த ஆண் வர்க்கத்தையே இருக்கிறேன். சலம், நீயே உண்மையை ஒத்துக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். அந்த நாள் வந்துச்சு. தேங்க்யூ. நாளைக்கு உன் நிச்சயதார்த்தம் சொன்னியே, உடனே நிறுத்துட்டேன். ஆராரோ 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 ஆரிவரோ ஆள பிறந்தவனே அரசாள வந்தவனே வெத்து குடிசையிலே விளையாட வந்தாயோ வெத்து குடிசையிலே விளையாட வந்தாயோ வந்தாய் வணக்கம்யா. ஏப்பா, அவனை பாடி தூங்க வைக்கிறியா இல்ல பாடி எழுப்புறியா? திலகா, உன் பையன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். உன் பொறுமைக்கும் வெற்றி, காசியோட பொறுப்புக்கும் விடுதலை. நாளைக்கே சலமும் இந்துவும் வந்து உன்னை மேலதாளத்தோட கூட்டிட்டு போறாங்க. என்னப்பா, வழக்கம் போல புரியல? வர நீ டமார செவடன் ஆயிட்ட. உன் பொறுப்பு தீந்துடுச்சு. உன் உதவியை நான் இன்னைக்கு மறக்கவே மாட்டேன். ஐயா, திலகத்தை கூட்டிட்டு போறாங்களா? அப்ப ஆமா, நாளைக்கு வராங்க. திலகம் புறப்படுறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்ய. இத புடி. பாடாத, அவனே தூங்கிடுவான். காசி, காசி, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? எனக்கு சந்தோஷமா இல்ல? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சலம் ஐயா இன்னைக்கு நாளைக்குள்ள வந்து நிச்சயமா உன்னை கூட்டிட்டு போயிடுவார்னு நான் நினைச்சேன். எப்படி நினைச்ச? எப்படின்னு சலம் ஐயாவுக்கு நல்லா தெரியும். சந்தனத்தை
சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த பொண்ணு நெத்தியிலே சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த பொண்ணு நெத்தியிலே உரிமை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை குத்தன பேரை இனிமேல நெஞ்சில வச்சுக்கிற தப்பு பெரிய துரோகம் இல்லையா? அதான் அழிக்கிற ஒரேடியா இங்கிருந்து அழிச்சிடுற. விடுதலகம் விடுதலகம். வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. திலகம், சௌக்கியமா இருக்கியா? ஆமா காசே, இவங்களுக்கெல்லாம் காப்பி காப்பி. குழந்தை கொடு. பயலா அன்னைக்கு பார்த்தப்ப சாயல் தெரியவே தெரியல, இப்பதான் நல்லா தெரியுது. பயம் அப்படியே வெங்கடாச்சலத்தை அச்சில வாத்த மாதிரி இருக்கா. திலகம், எங்க அண்ணன் தான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா இவ்வளவு துன்பம் வந்திருக்குமா? கடிச்சு உட்கார்ந்து இருக்கேன். வாய திறந்து மன்னிச்சுக்கோன்னு ஒரு வார்த்தை சொன்னா தேஞ்சா போயிடுவேன். திலகம், என்ன மன்னிச்சிடு. தீந்ததியம் பொறுப்பு. கிளி ஜோசியம் இன்னைக்குதான் பலிக்க போகுது. திலகம், புறப்படு. எங்கம்மா? எங்க வீட்டுக்கு? நான் எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குறேன்? புருஷன் வீட்டுக்கு போக வேண்டாமா? மன்னிக்கணுங்க, இதான் என் புருஷன் வீடு. இதோ இவர் தான் என் புருஷன். அப்ப அந்த குழந்தைக்கு அப்ப யாருங்கிற? குழந்தைக்கு உயிர் கொடுத்தது யாரா வேணா இருக்கட்டுங்க, உயிர் போல காப்பாத்தினது இவர் தாங்க. பெத்த தோப்ப இல்லைன்னாலும் குழந்தைய 24 மணி நேரமும் காப்பாத்தி ஆதரிச்சது இவர் தாங்க. அதனாலே உனக்கு புருஷன் ஆயிடுவார் அந்த முட்டாள்? ஆமா, அவர் முட்டாள் தான் மாமா. அவருக்கு மாயாஜாலம் தெரியாது, மயக்க தெரியாது, பொய்யான வார்த்தைகளை சொல்லி பொம்பளைங்களை ஏமாத்த தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மௌனமா அன்பு செலுத்துறது ஒண்ணுதான். எப்படில அறிவு இருக்கு அவனுக்கு? தானா ரசிதேவி இப்படி உதறி தள்ளிய? எப்படிப்பட்ட பணக்காரடா? இவரும் பணக்காரர் தான் மாமா. பணம் ஒன்ன தவிர மத்த எல்லாத்துலயும் இவர் பணக்காரர் தான். பண்புல, குணத்துல, அன்பு காட்டுறதுல யாரோ செஞ்ச தப்புக்காக பழைய தன் தலைமையில போட்டுக்கிற அளவுக்கு துணிச்சல்ல பணக்காரர் தான் மாமா. ஏதோ ஒரு பலவீனத்துல படுக்கையில இடம் கொடுத்த ஒரே பாவத்துக்காக ஒரு பணக்கார கோழ ஆம்பளைக்கு என் வாழ்க்கையில இடம் கொடுக்க என் மனசு சம்மதிக்கல. குழந்தைய கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு இன்னொரு அப்பல வாடகைக்கு எடுத்துக்க சொன்ன பெரிய மனுஷனோட நான் எப்படி வாழ முடியும்? புருஷன் அயோக்கியனா கூட இருக்கலாம், ஆனா கோழியா இருந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஐயா, நான் படிச்சவே இல்ல,
பத்தினி பதிவிரத்தைங்க கதையெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. இப்ப எனக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்க முடிவு சரியோ தப்போ தெரியாது. நீங்கெல்லாம் ஒப்புக்குவீங்களோ மாட்டீங்களோ தெரியாது. ஆனா ஒண்ணு, யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லைங்க. ராத்திரி பூரா யோசனை பண்ண இதான் சரியான முடிவுன்னு என் மனசாட்சி சொல்லுச்சு. மனசாட்சிக்கு அப்புறம்தான் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம். மனசாட்சிக்கு மிஞ்சி நான் நடக்கிறதா இல்ல. இந்த அனாதை கழுதையை இஷ்டத்துக்கு பேச விட்டுட்டு நாமெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமே. இவள எங்களெல்லாம் அவமானப்படுத்தணும் திட்டம் போட்ட கூட்டிட்டு வந்தீங்களா? இதெல்லாம் உங்க வேலை தானா? இந்துமதி அம்மா, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அதிர்ச்சி தான். ஆனா என்ன, இனிய அதிர்ச்சி. உங்களை மாதிரி பெரிய மனுஷத்தனம் பண்றவங்களுக்கு எல்லாம் இப்படித்தான் பாடம் கற்பிக்கணும். எனக்கு பிடிக்கும்பா. உன்னோட முடிவுல புரட்சி மட்டும் இல்ல, புத்திசாலித்தனமும் இருக்கு. உன்னை விட ஒரு நாள் சின்னவனா இருந்திருந்தா கூட உன் காலில் விழுந்திருப்பேன். வேற யார் உன்னை பாராட்டுறாங்களோ இல்லையோ, உன் துணிச்சலுக்கு என்னோட பாராட்டுக்கள், என் வாழ்த்துக்கள். எல்லாரும் போயிட்டாங்களா? திலகத்தை கூட்டிட்டு போறீங்களா? அடே அடே, கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு ராம என்ன வேணும்னு கேக்குறான் பாரு. இத கீழே வைடா, இங்க வாடா. கேட்காம நான் சொல்றதை கேட்டுக்க. எல்லாத்தையும் எப்படி ஒரு வார்த்தையில சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு? நிழலா இருந்தது நிஜமாயிடுச்சுடா. கைய கொண்டா. இத சீதைக்கு ராமன் என சேர்த்து வைத்தவள் விதியே, கோதைக்கோ ஒரு குணவானை கொண்டு வந்து சேர்த்து விடும். தங்க குணம் இருக்கும், தாராள பணம் இருக்கும், மங்கைக்கு ராஜாவே மணாளனாய் வருவானாம். இந்த ராணி ஒரு அமரனோடு வாழ தீர்மானித்து விட்டாள். பதவியை துறந்தல்ல, அந்த பாமரனுக்கு பதவியை கொடுத்து ஒரு சாமானியனை ஒரு சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாக்குவது கற்பனையில் ஒரு சாதாரண விஷயம்தான். மனம் நிறைந்த கற்பனைகளும் அந்த கற்பனைகள் என்றாவது நிஜமாகும் என்கிற நம்பிக்கையும் தான் இந்த ஏழைகளின் வாழ்க்கை வண்டியின் 2 சக்கரங்கள். நில்லுங்க, அங்கே நில்லுங்க. என்ன புறப்பட்ட அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சா? என்ன சார், என்ன ஒரு விஷயமே தெரியாதா? காலையில அடுத்து யார் பிரெக்னன்ட்? இந்துமதி ஓடி விட்டாப்பா. தனியா சொத்து வேண்டாம், சுகமும் வேண்டாம், கூட பொறுப்பு கூட வேண்டாம். ஒரு கால் கடுதாசி எழுதி வச்சுட்டு பொட்டியை தூக்கி கிளம்பி போட்டாப்பா. சலம் கதறான் பாவம். வெரி குட். என்ன வெரி குட்டுங்கிற? உங்களுக்கு அவள் கிடைச்சது ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரம் என்ன, இன்னும் ஒரு மாசத்துக்கு ஆசைப்படலாம். நீங்க ஆசைப்படுங்க, நான் புறப்படுறேன். அப்புறம் மிஸ்டர் நாயுடு, அடுத்த வாட்டி நான் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். சின்ன பையன் ஆசைப்படுற, ட்ரை பண்றேன். வரேன் சார். நானும் உங்க கூட வரட்டுமா? இது கம்பெனி ஜீப்பு, இதுல வேற யாருக்கும் இடம் இல்லை.
என்ன அது என் சைக்கிள்.